தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 14வது வாரம் திங்கட்கிழமை இறைவார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆக்கோர் பள்ளத்தாக்கு. இந்த இடத்திற்கு என்ன முக்கியத்துவம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஜோசுவா புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே அதற்கான விடை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எரிகோ என்கிற மிகப்பெரிய மதிலை தாண்டி வெற்றி முழக்கத்தோடு வந்த இஸ்ரேல் மக்கள் ஆயி என்கின்ற சிறிய இடத்தை கைப்பற்ற செல்கின்ற பொழுது புறமிது காட்டி தோற்று ஓடி வருவார்கள். ஏனென்று பார்க்கின்ற பொழுது அங்கே ஆக்கான் செய்த பாவமானது அந்த இனத்தையே முழுவதுமாக தண்டிப்பதாக இருந்தது. இந்த ஆக்கான் செய்த பாவம் என்ன? பாபிலோனுடைய ஒரு மேலாடை எடுத்துக்கொண்டார். 1 கிலோ 300 கிராம் வெள்ளியையும் 575 கிராம் தங்கத்தையும் தனக்கென பதுக்கி வைத்து ஒளித்து வைக்கின்றார். கடவுளுடைய சட்டத்தை மீறுகின்றார். எனவே அவர் செய்த பாவம் அந்த இனம் முழுவதுமாக தண்டிக்கப்பட்டது. இந்த உண்மை வெளிக்கொணர்ந்த பிற்பாடு அந்த ஆக்கோர் பள்ளத்தாக்கிலே இந்த ஆக்கான் மற்றும் அவருடைய உடைமைகள், அவருடைய கால்நடைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு அவன் கல்லால் எறிந்து அந்த இடத்திலே கொலை செய்யப்படுவார். அவரை சார்ந்தவர்களும் கல்லால் எறிந்து கொல்லப்படுவார்கள். ஒரு கற்குவியலாக அந்த இடம் மாறும் என்று சொல்லி அந்த இடத்திலே கடவுளுடைய சினம் தணிந்தது என்று சொல்லப்படுகின்றது. இப்படி நீதியின்படி தண்டனை பெற்றுக் கொடுத்த அந்த இடத்தை நம்பிக்கை இடமாக மாற்றுவேன் என்று சொல்லி கடவுள் சொல்லி இருக்கின்றார். ஏனென்றால் இன்றைய பதிலுரை பாடல் பல்லவி திருப்பால் 145:8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் என்று சொல்லி. ஆண்டவர் பேரன்பு கொண்டவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், எல்லோருக்கும் நன்மை செய்வர், தாம் படைத்த அனைத்தின் மீது இரக்கம் கொண்டவர் என்று சொல்லப்படுகின்றது. அதைத்தான் சாலமோன் ஞானம் 11:24 படிக்கின்ற பொழுது, படைப்புக்கள் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கூறுகின்றீர், நீர் படைத்த எதையும் நீர் ஒருபோதும் வெறுப்பதில்லை, ஏனென்றால் நீ எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆம், நம்முடைய கடவுள் எல்லா படைப்புகள் மீது இரக்கம் கொண்டவராக இருக்கின்றார். அந்த இரக்கம் எப்படிப்பட்டது? நீதிக்கு அப்பாற்பட்ட இரக்கம், நீதியை மேற்கொண்ட இரக்கமாக இருக்கின்றது. நீதியின்படி நாம் தண்டனைக்குரியவராயினும் கடவுளுடைய இரக்கப்பெருக்கத்தால் நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லி இறைவார்த்தை சொல்லுகின்றது. கடவுள் நம் மீது கொண்ட இரக்கத்தினாலே நம்மை மீட்டு மீண்டும் தந்தையோடு ஒப்புரவாக்க தன் உயிரையே கொடுக்க முன் வந்தார் என்று சொல்லி யோவான் 3:17 சொல்லப்பட்டிருக்கின்றது. நமக்கு தண்டனை தீர்ப்பு பெற்றுக் கொடுக்க அல்ல, மாறாக நம்மை மீட்டெடுக்கவே இயேசு கிறிஸ்து தன் உயிரை கொடுத்தார் என்று சொல்லி இதைத்தான் பலராக அழகாக சொல்லுவார். நல்லவர் ஒருவருக்காக ஒருவர் உயிரை கொடுப்பது உத்தமம், ஆனால் நாம் பாவிகளாக இருந்த போதும் கூட இயேசு நமக்காக தன் உயிரை கொடுத்தார். இதில் தான் அன்பின் வெளிப்பாடு, அவருடைய இரக்கத்தின் வெளிப்பாடு வெளிப்படுகின்றது என்று சொல்லுவார். ஆம் அன்பு சகோதரமே, நீதிக்கு அப்பாற்பட்டு கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நேசிப்பவராக இருக்கின்றார், அன்பு செய்பவராக இருக்கின்றார். நீதியின்படி தண்டனை பெற வேண்டி இருந்தாலும், உதாரணமாக யோவான் 8:1 எழுந்திருக்கின்ற வசனங்களிலே விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் நீதியின்படி மோசே சட்டத்தின்படி அவள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இயேசு அவள் மீது இரக்கம் கொண்டு அவள் பாவத்தை மன்னிக்கின்றார், புது வாழ்வை அவருக்கு கொடுக்கின்றார். லூக்கா 15 படிப்பது போல ஊதாரி மைந்தன் தந்தை உயிரோடு இருக்கின்ற பொழுதே சொத்தை பிரித்து செல்பவன் தந்தையை கொலை செய்வதற்கு சமம், அவர் இறந்து விட்டார் என்பதற்கு சமம். அவன் நீதியின்படி மீண்டும் தந்தையோர் உறவுகளில் தகுதியற்றவன், ஆனால் தந்தையின் அன்பின் வழியாக அவரை மீண்டும் தன் நிலைக்கு உயர்த்தி தன் மகனாக ஏற்றுக்கொள்கின்றார். இதுதான் நீதிக்கு அப்பாற்பட்ட இரக்கமாக விவிலியம் இயேசுவின் அன்பை நமக்கு சொல்லி காட்டுவதாக இருக்கணும். நம்முடைய பலவீனத்திலும் கூட நாம் பாவத்தினாலே, நம்முடைய துரோகத்தினாலே நாம் கடவுளை விட்டு விலகிச் செல்கின்ற பொழுது நாம் தண்டனைக்குரியவர்கள் தான். ஆனால் பவுலடியாருக்கு இயேசு சொன்னதை போல, உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும், என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லி நம் பலவீனத்தை புரிந்து கொண்டிருக்கின்ற இயேசு நம் மீது இரக்கத்தை காட்டி நம்மை மீட்பவராக இருக்கின்றார். இதே சிந்தனை தான் இன்றைய முதல் வாசகத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் ஓசாயா புத்தகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஓசாயா இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இருந்த வேற்று தெய்வ வழிபாட்டை கண்டித்தவராக இருந்தார். அதே போல அவருடைய கீழ்ப்படியாமையை கடிந்து கொள்பவராகவும் இருந்தார். சிலை வழிபாட்டை
தண்டிப்பவராகவும் இருந்தார். இந்த நிலை எப்படி ஒப்பிடுகின்றார் என்றால், திருமண உறவின் வழியாக கடவுளை கணவனாகவும் இஸ்ரேல் மக்களை மனைவியாகவும் கொண்டு என்பித்து காட்டுகின்றார். மனைவியானவள் வேசித்தனம் புரிந்து பிரமாணிக்கமற்றவளாக இருந்தாலும் கூட கடவுள் பிரமாணிக்கத்தோடு அவளை மீண்டும் தேடி அவரை தன்னோடு இணைத்துக் கொண்டு புது வாழ்வை கொடுப்பவராக இருக்கின்றார் என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் கடவுள் தானே முன் வந்து தன்னை விட்டு பிரமாணிக்கமில்லாமல் சென்ற தன்னுடைய மக்களாக இருக்கின்ற இஸ்ரேல் மக்களை தேடி வருவதாகவும் அவர்களை நயமாக பேசி அவர்களை தன்வயப்படுத்துவதற்காக தனிமைப்படுத்த பாறை நிலத்திற்கு அழைத்து சென்று நெஞ்சுருக அவர்களோடு பேசி அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவராக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. மீண்டும் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து புது வாழ்வை கொடுத்து தொடக்கத்திலே அவர்கள் மகிழ்ந்திருந்ததை போல மீண்டும் மகிழ்கின்ற அந்த ஆசிரியரை கொடுப்பவராக இருக்கின்றார் என்று நமக்கு சொல்லி காட்டி அவர்களோடு மீண்டும் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் என்று சொல்லுகின்றார். இங்கே ஒப்பந்தம் என்பது கான்ட்ராக்ட் என்று சொல்லுவார்கள். இரு தரப்பிற்கிடையே ஏற்படுகின்ற ஒரு உடன்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த திருமண ஒப்பந்தம் என்பது கான்ட்ராக்ட் என்பதை விட கவனன்ட் உடன்படிக்கை என்று சொல்லுவார்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஏற்படுகின்ற உடன்படிக்கை, அதை தான் அந்த வாக்குறுதி நிறைவேற்றுகிறது. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் நான் வாக்களிக்கிறேன் என்று சொல்வதாக இருக்கின்றது. அந்த வாக்கு அந்த ஒப்பந்தத்தின் அடையாளமாக இருக்கின்றது. இதோ இன்றைய நற்செய்தியிலே நாம் பிரமாணிக்கமில்லாமல் இருந்தாலும் கூட கடவுள் பிரமாணிக்கமாக இருப்பேன் என்பதை இந்த மன ஒப்பந்தத்தின் வழியாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். 3 நிலைகளிலே. ஒன்று, முடிவில்லா காலத்திற்கும் நான் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்ளுவேன் என்று சொல்லி முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இரண்டாவதாக, நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு உடன்படிக்கை செய்து கொள்வேன், மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். 3 நிலைகளை, நேர்மையோடு உனக்குரியதை உனக்கு கொடுத்து உன்னை அன்பு செய்பவனாக, நீதியோடு எந்தவித பாரபட்சம் இல்லாமல் உன்னை நேசிப்பவனாக, பேர் அன்பால் குறைவுபடாத அன்பால் நான் உன்னோடு இந்த மன ஒப்பந்தத்தை செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறான். 3ஆவதாக, மாறா அன்போடு. மாறுவதற்கு கடவுள் மனிதர் அல்ல என்று சொல்லப்படுகின்றது. நிழல் போல காலையில் தோன்றுகின்ற பனித்துளி போல மாறுகின்ற மனமுடையது மனிதனுக்கு. ஆனால் கடவுளுடைய அன்பு இன்றும் மாறாதது. அதைத்தான் ரோமர் புத்தகம் 11:29 கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருட்கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதே இல்லை என்று சொல்லப்படுகின்றது. அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது. திருவழிபாடு புத்தகத்தில் படிப்போல கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், என்றும் ஒரே அன்போடு இருப்பவர். ஆக இந்த மாறா அன்பினாலே நான் உன்னை மன ஒப்பந்தம் செய்து கொண்டே சொல்லுகின்றார். இப்படி நம்மை உறவோடு வாழ நம்மை அழைத்திருக்கின்ற கடவுளுக்கு நாமும் பிறர் அன்பு செய்ய வேண்டும், நாமும் பிரமாணிக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நாம் கடவுளை சார்ந்தவர்களாக, கடவுளோடு இணைந்து வாழ்பவர்களாக, கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் வாழ முற்படுகின்ற பொழுது என்னுடைய அருட்கரம் நம்மிலே நிறைவாய் தங்கும். நாம் அவருக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் அவரை விட்டு பிரிந்து சென்றாலும் அவர் நமக்கு பிரமாணிக்கமாக இருக்க நம்மை மீண்டும் தம்மோடு இணைத்துக்கொள்ள நம்மை அழைக்க வந்திருக்கின்றார். அவருடைய அழைத்தலுக்கு செவிமடுப்போம். நாமும் நம்முடைய செயல்களால் கடவுள் மீது வைத்திருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துவோம். வெறும் வார்த்தைகளால் அல்ல, ஐ லவ் யூ ஜீசஸ் என்று சொல்வதால் அல்ல, மாறாக என் வாழ்க்கையால் அவருக்காக நேரத்தை செலவிடுவது, அவருடைய பிரசன்னத்திலே நேரத்தை செலவிடுவது, அவருடைய வார்த்தைகளை படிப்பது, அந்த படித்த வார்த்தைகளை என் வாழ்வாக மாற்றி காட்டுவது. இத்தகைய நிலை நாம் வாழ்கின்ற பொழுது நாம் கடவுளுக்கு பிறர் அன்பு காட்டுபவராக இருக்கின்றோம். அப்பொழுது கடவுளுடைய அன்பு நம்மிலே நிறைவு பெறும். கடவுளுடைய அன்பு நம்மிலே நிறைவு பெறுகின்ற பொழுது யோவான் புத்தகம் 14:10 நாம் படிப்பதை போல நம்முடைய மகிழ்ச்சி நிறைவு காணும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.